டிவிகே விஜய் ஓகே தெரியல. ஆரம்ப கால அந்த அசிங்கம் குமுதனில் வந்தது, விகடனில் சொன்னது, இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்சவங்க இவங்கெல்லாம் நடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு கலாய்ச்சது எல்லாம் ஓகே. அதாவது எதை வேணால் மறக்கலாம், நம்ம அசிங்கப்பட்டதை மறக்க முடியாதுன்ற மாதிரி விஜய்க்குள்ளே இருந்திருக்கலாம். யாருக்கும் அதை இம்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுங்களேன். அதனால தான் அவங்க அப்பா போயிட்டு கட்சி ஆரம்பிக்கிறது முன்னே சும்மா ஆரம்பித்து இது பண்ணோம், காமெடி பண்ணுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாப்புல வந்தாப்புல, வின் பண்ணிட்டாப்புல, சந்தோஷம், நல்லா எல்லாம். இந்த பெரும்பான்மை ஏன் கிடைக்காம போச்சுன்னா, அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் அப்படின்னு பொதுவாக நினைக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குதான், இதில் ஆண் பெண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது இவங்க மதிப்பெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. மக்கள் நடக்கும்போது அதை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இவங்க என்னென்னா, நீங்கள் டைவர்ஸ் பண்ணீங்க, நீங்கள் இன்னொருத்தர் கூட போங்க அப்படின்னு பொது வாழ்க்கை அப்படின்னு வரும்போது நீ தான், அதாவது என் பையன் வந்து உன்னை ஃபாலோ பண்ண போகிறான், என் பொண்ணு உன்னை ஃபாலோ பண்ண போகிறா அப்படின்னும் போது அது ஒரு நல்ல விஷயமா இருக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னும் போது, ஒரு பொது வாழ்க்கைக்குள்ள என்றும் போது பண்ணிங்கன்னா சரி, பிடிக்கல, ஏதோ ஒரு மனஸ்தாபம் பிரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த போயிட்டு இருக்கும்போது, பிரிஞ்சதுக்கான காரணம் நான் இன்னொருத்தர் கூட போக போகிறேன் அதனால தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலை. அது உண்மையாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு அதை யார் தெளிவுபடுத்துவா சொல்லுங்கள்? மக்களுக்கு அதை யார் தெளிவுபடுத்துவா? தெளிவுபடுத்தலைல்ல. நீங்கள் பாட்டுக்கு வந்து மண்டபத்தில் போயிட்டு ஃபோட்டோ ஷூட்டு நடத்திட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. என்னென்னா, இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது தான் ஒரு மாதிரி மிக்ஸ்டு. எல்லாத்தையுமே வந்து எமோஷனலாக எடுத்துப்பாங்க, கனெக்ட் ஆகுவாங்க அது கூட. சரிங்களா? உன்னை விரும்புகிறவங்க ஒருத்தங்க சரி ஓகே நீ ஏற்றுட்டுன்னு ஓகே, வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. வெளியே வரும்போது என்னடா மச்சான் உங்கள் ஆள் அப்படின்னு கேட்கும்போது தெரியலடா, ஃபீல் ஆகுதா இல்லையா? இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்லாம் நடந்த ஒரு விஷயம். இதெல்லாம் போடலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப பிடிக்கும் அவரை, ஆனால் இது மாதிரி பண்ணும்போது அவர் டைவர்ஸ் வாங்கிக்கிறாருன்றப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க கூட போகிறாரு அப்படின்னும் போது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னும் போது, சவுத் சைடு பெரும்பான்மை கிடைக்காததுக்கான காரணம் த்ரிஷா தான்ன்றது எப்போ ரியலைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த இஷ்யூ த்ரிஷாவோட விஷயம், அவங்க கூட போனது தான், அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஏன் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதுன்னா இல்லை, ஃப்ரெண்டு தான், இல்லைன்னு சொல்லலை, ஃப்ரெண்டு தான். யார் இப்போ தப்பாக பேசுகிறா அதெல்லாம் இல்லை. ஆனால் மக்களுக்கு வந்து நீங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணாமல் நீங்கள் அவங்க கூட போயிருந்தீங்கன்னா, த்ரிஷா கூட போயிருந்தீங்கன்னா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கூட போனது தான் பிரச்சனையாயிடுச்சு. பெண்கள் ஓட்டு நிறைய கிடைக்கல, பெரும்பான்மை வரல.